ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 10:31 பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம் கடையிலே வாங்குகிறதான பறவைகள், குருவிகள், அடைக்கலான் குருவி எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார், வேடனுடைய கண்ணிக்கு, வேடனுடைய கைக்கு பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றும் கீழே விழாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுபோலவே நம்மையும் நம்முடைய தலைமயிர் முதற்கொண்டு ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த குருவியை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால் உங்கள் தலைமயிரில் இருக்கிறதான ஒரு மயிர் கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அடைக்கலான் குருவிகளை பார்க்க பூமியில் இருக்கிற எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதன் அதிக விசேஷித்தமானவனாக இருக்கிறான். தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான எல்லா காரியத்திற்கும் அவர் காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்பேற்று நடத்துங்க, எனக்கு எந்த நோய் நொடிகள் எந்த பிரச்சனைகள் வராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னுடைய இந்த நிலையை மாற்றுங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக மாற்றுவார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நாம் கேட்டால், எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் நமக்கு தேவையான காரியங்களை சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா நோக்கங்களை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்களால் நேசிதான பரலோகத்தின் தந்தை, ஆசைப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்தமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை எங்கள் தலை முடியை கூட அவ்வளவு விசேஷித்தமானவைகள், முக்கியத்துவமானவைகள் என்று சொல்லியிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் நீர் எங்களை விசேஷித்தவர்களாக படைத்திருக்கிறீர். உமக்கு விசேஷித்தவர்களாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை வரங்களை தந்து நாமத்தை மேம்படுத்துங்க. அதனால் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும். எங்களுக்கு அப்படி நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.